வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து மெட்ரோ டிரான்சிஸ்ட் பற்றி பேச போகிறேன். ஸோ எங்கேருந்து இறங்கினா எது பெட்டராக இருக்கும் அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விம்கோ நகர் டிப்போ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விம்கோ நகர் மெட்ரோ இருக்கும். ஸோ இங்கே இறங்குனீங்கன்னா விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நீங்கள் ஆக்சஸ் வந்து ஈஸி. ஸோ திருவெற்றியூர் மெட்ரோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அஜாக்ஸ் பஸ் ஸ்டாப் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அந்த 2 மெட்ரோவும் வந்து நீங்கள் டிரான்சிஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மேற்கொண்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டை மெட்ரோ இருக்கும். ஸோ வண்ணாரப்பேட்டை மெட்ரோவில் இறங்குனீங்கன்னா வண்ணாரப்பேட்டை ட்ரெயின் நீங்கள் போகிறது ரொம்ப ஈஸி. வண்ணாரப்பேட்டை ட்ரெயின் வந்து லிமிட்டட் ட்ரெயின்ஸ் தான் வரும், அது நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. விம்கோ நகர் ட்ரெயின் கூட உங்களுக்கு லாங் இன்டர்வலில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டிரான்சிஷன் பார்த்துன்னு வந்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் வரும். ஸோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா சென்ட்ரல் ட்ரெயினில் வந்து நீங்கள் ஏறலாம். பார்க்கில் வந்து பீச் தாம்பரம் ட்ரெயின் ஏறலாம். பார்க் டவுன் போயிட்டு வேளச்சேரிக்கு போகிற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாம் அடுத்த டிரான்சிட் பார்க்கக்கூடிய ஸ்டேஷன் வந்து கிண்டி. சைதாப்பேட்டையில் வந்து நீங்கள் இறங்குனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் தூரம், ஆனால் அங்கே இருக்க நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் நிறைய இடத்துக்கு போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ சைதாப்பேட்டை வந்து ஒரு பஸ் டிரான்சிஸ்ட்டுக்கு நல்ல உகந்த இடம். ஸோ கிண்டி மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 நியரஸ்ட் மெட்ரோ. நீங்கள் எந்த ட்ரெயின் போகணுன்னாலும் தயவு செஞ்சு கிண்டியில் இறங்குங்க. ஏன்னா மீனம்பாக்கம் மெட்ரோவோ ஏர்போர்ட் மெட்ரோவோ நீங்கள் இறங்குனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். சென்ட் தாமஸ் மவுண்ட்டும் உங்களுக்கு பக்கம்தாங்க. நன்றி.